வணக்கம் பக்தர்களே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீர்களா? உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறேன்னு இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். குருவுக்கும், என் குருவின் குருவிக்கும், என் குலதெய்வத்துக்கும், என் இஷ்ட தெய்வத்திற்கும், எல்லா சித்தர்களுக்கும், முக்கோடி தேவர்களுக்கும், முக்கோடி தேவிகளுக்கும், என சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். வணக்கம். இன்று நான் கேரளா ஓமலூர் ஐயாவோட முன் சரீரம் ஸ்ரீ பிரபாகர சித்த யோகி சுவாமிகளுடைய குரு பூஜைக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அங்கே போயிட்டு சில முடிஞ்சால் அங்கே நிகழ்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொஞ்சம் சொல்லணும். அது கொஞ்சம் டைம் இல்லை, எடுத்து நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரைட், ஓகே. போன பதிவில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் ரொம்ப பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு கருத்தும் அந்த கனகம்பட்டியுடைய பக்தர்களுடைய மனசில் இருக்கிற அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோட்டத்தோடு இருக்குது. அவங்க சொல்கிறது பார்க்கும்போது ஒரு விஷயமே, சாமியை நீங்கள் அப்படியே கனகம்பட்டியரே சொன்ன மாதிரி இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமானேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லும்போது அதுதான் உண்மை. இந்த பூமியில் அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற மாதிரி பேசலாம், அதுதான் உண்மை. அப்படி தான் பேசணும். அது இப்போ கொஞ்சம் அது வடிவமைச்சு அலங்காரம் பண்ணி அது குறுகி நீட்டி சொல்கிறதெல்லாம் அது மிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு மற்றவங்க எப்படின்னு தெரியல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஒரு அம்மா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, சாமி நீருன்னு இருக்காங்க. அப்புறம் அசைவம் சாப்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னாங்க. ஆன்மீக வேடமிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க மேக்கப் மேனாக இருப்பாலாம் தெரியல, வேடமிட்டுன்னு அப்படி போட்டிருக்காங்க. இது வேடமும் கிடையாது, இதுவும் கிடையாது, என்னோட விருப்பம். சில இந்த வெளி உலகத்தில் தன்னைத்தானே தற்காத்துக்கிறது. நான் இப்படி இருந்தால் சில பேர் என்கிட்ட நெருங்க மாட்டாங்க. அப்போ என் பாதைக்கு ஈஸியாக இருக்கும் நான் போகிறதுக்கு. அதுதான் இந்த காவி உடைக்கு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த காவி உடை எப்படி வந்தது, அதேமாதிரி பச்சை வேசி பச்சைக்கு இன்னும் அதுக்கு மதிப்பு, இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிக்கலன்னா இந்த வீடியோவை பார்க்க போயிடுங்க. ஒன்றும் தெரிஞ்சால் அதை பற்றி நீங்கள் பேசணும். என்னுடைய உண்மையான பக்தர்கள், என் ஐயாவுடைய உண்மையான பக்தர்களுக்கு தான் நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் கேட்கலாம், விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் மதியாக நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் தப்பா. ஆனால் என் கூட இருக்கவங்க சில பேர் அந்த கமெண்ட்ஸ் போடணுன்னு ரொம்ப இது சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புன்ட்டேன் நான். அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க, வேடமிட்டு அப்படின்னு. அப்போ நம்ம உண்மையாக நம்ம ஒரு பாதையில் போகும்போது ஒருத்தர் வேடமிட்டு சொல்லும்போது அது மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, யாருக்கு என்ன பண்ணாங்க தெரில, இல்லை அவருக்கு அந்த அம்மாவுக்கு எதுனா பண்ணாங்களா யாருன்னா தெரியல, எதில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல, பாவம். அப்படி அவங்க நல்ல எண்ணம் தான் ஒருத்தர் இப்படி பேசுறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் போலீஸ் சாமியாரங்களாம் இருக்கிறாங்க. அது அவங்க இது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம நியாயமாக இருக்கிறோமா, அவ்வளோதான் நமக்கு தேவை. மற்றவங்க நினைக்கிறாங்க, மற்றவங்க இது பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கை வேற. அந்த அம்மா உண்மையாக இது மாதிரி கேள்வி கேட்குறோம், ஏதோ ஒன்று கேட்டாங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் அதேமாரி தயவுசெய்து அந்த அம்மா பேர் ஏதோ சொன்னாங்க, சரஸ்வதி நினைக்கிறாயிட்டு. அம்மா கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் மக்களுக்கு நடக்கிற நலத்திட்டங்கள் ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், ஒயின் ஷாப் திறந்து வச்சுக்கிறான் ஊழல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். நானும் பாராட்டுவேன் உங்களை. அதான் வேஷம் போட்டுன்னு இருக்காங்களே, நிறைய பேர் வேஷம் போட்டுன்னு இருக்காங்களே, அவ்வளோ தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியல அதானே? இதான் ஆன்மீக வந்த சோதனை. உண்மையை பொய்யாக்கும், பொய்யை உண்மையாக்கும். இதுதான். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் பக்தர்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. எப்படி ஆன்மீக வேடம் விட்டேன், அது என்னுடைய விருப்பம். நான் வேடம் விட்டுருக்கேன், என்னால் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டேன். உன்னை என்ன சொத்துக்கு இது வாங்கினவங்கிட்ட நான் மந்திரம் மாயந்தாள் தரேன், உனக்கு அதை பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டுமா நான்? அப்படின்னு ஒரு கேஸை போடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. நீ அந்த காலத்து சாமியாரை பார்க்குறது வேற, இந்த காலத்து சாமியார் பார்க்குறது. இப்போல்லாம் நவீனமாக வளர்ந்துருக்காங்க, பதிலுக்கு பதில் அடி தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன மாதிரி பொறுத்து இருக்க மாட்டாங்க, உடனே காமெண்ட்ஸ் போட்டு தள்ளிடுவாங்க. நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நான் தான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, அது ஏதோ தெரியாமல் ஏதோ ஆதங்கத்தில் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வரைக்கும் நான் சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் ஆகுது, ஏன்னா உலக மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அனுபவிச்சதில், ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்கிறதுல யாருக்கானோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதுக்கு அது அவங்களுக்கு மனசு ஆறுதலாக போகலாம், ஏன்னா ஒரு ஊந்துதல் வரலாம், ஏதோ ஒன்று நடக்கும். அது ஏன் நீங்கள் நல்ல கற்று போடுங்க, சாமி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நீங்கள் காய் வேஸ்ட்லாம் போட்டுங்க, எல்லாம் அவுத்துருங்க.
அப்படியே வெள்ளையும் சொல்லிமா இருங்க, இல்லை சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அது கரெக்டு. அது விட்டு ஆன்மீக வேடம் போட்டிருக்கேன். சாமி நீர், என்ன நீர், ஒருமையில் பேசுறது. அப்போ உங்க தராதரம்னா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, தெரியுதுங்களா? நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா, உங்கள் கணவர் இருக்காரா, இல்லை உங்கள் ஃபேமிலி என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தெரில எனக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு. நானே வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் விளம்பரப்படுத்துவேன்ட்டு. முடியல, ஒரு கட்டத்தில் நான் வெளியே சொல்லி ஆகணும். அது எடுத்துக்க விட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போய் நான் சொல்லவே இல்லை. நான் ஜீவசமாதி போயிருக்கேன். ஐயாலாம் நான்வெஜ் சாப்பிடுவாரு, அதனால ஒன்றும் கிடையாது. அது என்னுடைய விருப்பம். நீ போய் கூகுளில் நோண்டி பாருங்கள், நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா யார் என்ன கேளுங்க. அவ்வளோ படித்து உன்னிப்பாக கேள்வி கேட்குறீங்களே, அது கேளுங்க. ரைட்டு, அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். மக்களே, என்ன சாமி இப்படியெல்லாம் டைரெக்டாக கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. அந்த அம்மா தெரியாமல் சொல்கிறாங்க, தப்பு அது. இப்போ என்ன மாதிரி நான் வந்து பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறேன். எனக்கு தெரியும், எல்லா விஷயம் தெரியும். உலக நடப்பில் எல்லா விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் எல்லா விஷயம் எனக்கு தெரியும் சொல்ல நான் மண்டகரம் புருஷன் கிடையாது. அது நல்லா தெரியுங்க நீங்கள். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் பார்க்கறது கிடையாது. நான் சில விஷயம் பண்ணுறேன், செய்கிறேன். அவங்க வந்து தேவைகள் கேட்குறாங்க, பரவாயில்ல எவ்வளோ செலவானாலும் நீங்கள் பண்ணி கொடுங்க சாமி, செய்யுங்க. என்ன பூஜை போனோம், எங்கே போனோம், எங்கே வரணும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் பண்ணித்தரேன், பண்ணாமல் நான் சும்மா இல்லை, பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். நான் பொய் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் மக்கள் வந்து எவ்வளோ எளிமையான மக்கள், பாவம். அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு இல்லை ஆள். எங்கன்னா ஒரு இடத்துல போய் வந்து யாருமே இலவசமாக ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. அவங்க டைம், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களை மாதிரி ஆள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லது சொல்கிறோம், செய்கிறோம். அது மாதிரி பாருங்க. அதே மாதிரி ஐயா ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, ஐயா வந்து உடல் பிணிகளை தீர்க்கக்கூடிய விஷயம் இருந்தால் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்கள் தலைப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், போடுவேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து வியாபாரம் நல்லா நடக்கணும் போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து இது மாதிரி வந்து ஐயா வந்து நீங்கள் எப்போ கோயிலுக்கு அங்கே பௌர்ணமிக்கு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நான் எப்போனா வருவேன், எப்போனா போவேன், சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து ஏன்னா எனக்கு நிறைய அங்கங்கே போவோம். எனக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், நான் எனக்கு வந்து எங்கே அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்க அங்கே தான் போவேன் நான். எனக்கே தெரியாது, சரியான நேரத்தில் வந்து நானே தனியாக கிளம்பி போயிடுவேன். அது மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து எப்போ உள்ளுக்குள்ளே நான் ஒரு தியானத்திலேயே இருப்பேன், நான் செய்வேன். அதனால் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு நீங்கள்லாம் போகாதீங்க, அதெல்லாம் தேவையில்ல. ஆன்மீகத்துக்கு முன்னேறணும், ஆன்மீகம் எதனா நீங்கள் மந்திர சக்தி பண்ணணும், இல்லை தேவதை சக்தி பண்ணணும்னா நான் நான்வெஜ் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகும், வராது அது. அதுக்கான தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் வருவாங்க. அதனால் உணவு எனக்கு நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் பாரம்பரியம் நான்வெஜ் சாப்பிட்டு வந்தவங்க தான். நான் வந்து இதில் மாறி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நான் சொல்லிட்டேன், நான் எனக்கு சாப்பிடணும் விருப்பம் கிடையாது, யாரோ வந்து ஆட்கொண்டு சாப்பிட்றாங்க, அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரேன். அது வந்து மனம் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுக்கான நேரம் வரும்போது அது போயிடும். அதனால் அதெல்லாம் அது நீங்கள் கரெக்டாக இருங்க, நீங்கள் கரெக்டாக இருங்க. சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, அன்னப்பறவை போல சொல்கிற கருத்துக்களை பகுத்தாய்வு செய்து தண்ணீரும் நீரும் பிரித்து எப்படி பாலை சாப்பிடுதோ அது மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா கருத்தும் கரெக்டாக சொல்லிட மாட்டாங்க. அவங்கவுங்க அறிவுக்கு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு சில பேர் கேள்வி கேட்கறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்களா கண்டி, அப்படி சொல்லிட்டாரா, எகத்தாளம் பேசுறது. இதுதான் மனிதனுக்கு கெட்ட குணம்ன்றது. எதுக்கு எடுத்தாலும் அதே மாதிரி கூட நல்லா இருப்பான், இவனுக்கு ஈக்குவலாக இருப்பான், இவனுக்கு கீழே இருப்பான். அவன் கொஞ்சம் முன்னேறினா அவனுக்கு பிடிக்காது. இயற்கையாகவே மனசு வந்து ஐயோ நம்மளோட முன்னேறிட்டா நாளைக்கு நம்மளை பார்த்து கேள்வி வைப்பான், உன் கூட இருந்த பெரிய ஆள் ஆகிட்டானே, நம்ம பெரிய ஆள் நாளைக்கு கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு இப்படி மனிதன் போயிட்டு இருக்கான். அதனால யோசிக்கணும், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை வாழணும், மற்றவங்களேருந்து இது பண்ணக்கூடாது. இதுங்களா என்னோட அனுபவங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொந்தமாக. நான் ஏன் ஒரு ஆன்மீக சேனலில் வந்து இது மாதிரி வந்து மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு நான் ஏன் சொல்கிறேன்? இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லாமல் அப்படியே மென்மையாக அப்படியே பாசிட்டிவாக அப்படியே சொல்லி என் வீடியோ நிறைய பேர் பார்க்கட்டும், நம்மளை வந்து பெரிய சாமியார மகானா வந்து கும்பிட்டோன்னு சொல்லிட்டு பக்குவமாக இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்து சொல்கிறேன், எனக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, தேவை கிடையாது. எங்கள் சித்தமார்களுக்கும் தேவை கிடையாது. சித்தர்களை தான் கோயிலுங்களை உருவாக்குனாங்க, தெய்வங்களை உருவாக்குனாங்க. சித்தர்களுக்கு தான் வந்து தெய்வங்கள் கட்டுப்படுவாங்க. அதேமாதிரி சித்த மார்க்கத்தில் இருக்க குருமார்களுக்கு வந்து சித்தர்கள் கட்டுப்படுவாங்க, தெய்வங்களும் கட்டுப்படுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மனிதன் மகான் ஆகலாம், மகான் தெய்வம் ஆகலாம், தெரியுதுங்களா? அதனால கேள்வி கேளுங்க. நீங்கள் வேணால் தனிப்பட்ட முறையில் ஃபோனை போட்டு பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, இது தப்புன்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்லிட்டேன், நான் மகாபாரதம் வந்து நம்முடைய கிரகந்தங்கள்லாம் இருக்குல்ல, புக்ஸ்லாம் பழைய புக், ஆன்மீக புக், புத்தகம், அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், எதுவுமே படிக்க மாட்டேன். எனக்கு தேவை சுயம்பா நான் வரேன். எனக்கு சுயம்பா தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கு. பழைய 20-30 வருஷம் வாழ்க்கையெல்லாம் சொன்னோன்னா அது ரொம்ப பெருசாக போகும். என் கதையை நீங்கள் கேட்டுங்க, டைம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் நான் சுருக்கமாக எவ்வளோ சொல்லணுமோ சொல்கிறேன்.
ரிக் வேதம், அந்த வேதம், இந்த வேதம் எல்லாம் படிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அனுபவங்கள் அதுக்காக உருவாக்கியிருக்காங்க. மக்கள் ஒழுக்கம் வர்றதுக்காக சில புத்தகங்கள் ஆன்மீகமா வச்சு இந்து மதத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சொந்தமா நடந்த விஷயம். எனக்கு சுயம்பா எல்லா விஷயம் வருது. சுயம்பா எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்றாங்க. நான் கூப்பிட்டா எனக்காக சில ஆத்மாக்கள் வந்து எனக்கு வேலை செய்யுதுல்ல, உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். தப்பு. இப்படிதான். எவ்வளவுதான் நம்ம பேச்சு திறமை இருந்தாலும் பாருங்க, அந்த பேச்சு தவறி வரும். ஆனா நீங்க அப்படி கண்டுக்காதீங்க. நீங்க உங்க தேவைகளும் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு இது என்ன தேவையோ என்கிட்ட வருது, அதை நீங்க எடுத்துக்கங்க. சந்தோஷமா இருங்க. அதானே சொல்றேன் நானு. நல்லதோ, கெட்டதோ, உங்க ஆத்மா சந்தோஷம் எந்த இடத்துல அடையுதோ, அப்பதான் நீ முக்தி அடைவ. புரியுதுங்களா? அதனால வந்து அத நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அந்த அம்மா விமர்சனம் பண்ணல. அந்த அம்மா நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா 100 ஆண்டு கால் வாழட்டும். அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டாங்க. அவங்க அவர் கணவர், அவர் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் ஆனாங்களா, ஆகலையான்னு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த பூமியில எல்லாம் வாழ தான் பொறந்திருக்காங்க. அப்ப நான் ஏதோ அந்த அம்மாவுக்கு பதில் சொல்றேன். அந்த அம்மா மனசு புண்படுத்தி, அது என்ன வருத்தப்பட்டுச்சு, அதோட கர்மா எனக்கு. அதனால வேணாம். அந்த சரஸ்வதி அம்மா, தயவுசெய்து மன்னிச்சுக்கம்மா. நான் வந்து என் கூட பிறந்த மாரி சொல்றேன் நானு. நான் யார்கிட்டயும் எந்த விமர்சனம் வாங்குனதும் கிடையாது. யாரும் என்ன திட்டுனதும் கிடையாது. யார்கிட்டயும் நான் கை கட்டி நின்னதும் கிடையாது. அதே மாரி ஒரே ஒரு சொல்லு என்ன சொல்லிட்டா, அடுத்த இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நான் அவங்கட்ட பேச மாட்டேன். அந்த சொல்லு வந்தானா போதும். எனக்கு அந்த என்னுடைய ராசி பிரகாரமா அவ்வளோதான். அன்பா இருப்பேன், பாசமா இருப்பேன். நீ என்ன திட்டினாலும் கேட்டுப்பேன். ஆனா சொல்லு மாத்திரம் மனசுல படுற மாரி ஒரு சொல்லு சொல்லிட்டேன்னா நான் அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு கதை. அது மாரி நெறைய பேர் பேசாம இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பூமிக்கு சொல்ல வரேன் நானு. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுனா அதில ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. எனக்கு ஆட்சேபனை நீங்க பேசுறது சரியில்ல அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே. நம்ம அலுவலகம் போவோம். வீடியோ டைம் ஆயிட்டே இருக்குது. நான் நெறைய வேலை கேரளா கிளம்பணும் நானு. சந்தோஷமா போயிட்டு வரணும். அதுக்காக தான் இத சொல்லிட்டு வந்தேன். மனசுல வந்து எதுவும் வச்சுக்கக்கூடாது. அதனால. ஆ அது மாரி நான் வந்து ஐயாவோட ஜீவசமாதி நான் வந்தேன் ஒரு வாட்டி. வந்துட்ட அப்புறம் அங்க வந்து பாம்பன் சாமியினுடைய வருது. சிக்னல் வருது. ஆ "அங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நான் சரி போனோம்னு நெனச்சுட்டு இருக்கேன். இங்க நம்ம அடையார்ல தான் இருக்கு. அ அவர பத்தி பாம்பன் கேள்விப்பட்டுருக்கேன். அவரு ஒரு ஒரு சித்தர், மகான் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா பார்க்கணும் ஆசை. ஆனா எனக்கு ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே செலவு பண்ணி போறதில்ல. இப்ப கிடையாது. 30, 35 வருஷமா. யாரோ ஒருத்தர் நான் நெனைப்பேன், இங்க போணும்னு நெனைப்பேன். யாரோ ஒருத்தர் கரெக்ட்டா அந்த கோயிலுக்கு தான் போணும். வாங்க சாமி போலான்னு கார் எடுத்துட்டு வந்து நிப்பாங்க. இப்படிதான் நடக்குது என் வாழ்க்கையில. நான் செலவு பண்ணி போறதே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கூட்டின்னு போறாங்க. அதுதான் சொன்னேனே நானு. குடுத்தா சந்தோஷம், குடுக்கலன்னா பரம சந்தோஷம். அதான் நம்ம பாலிசி. அதனால அவன் இவன் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றாங்களா நமக்கு தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் அது வெளிச்சம். ஆச்சுங்களா? அப்போ ஒரு விஐபி வந்து, "சரி சாமி, பாம்பன் சாமிகிட்ட போலாம்." அவரு அடிக்கடி போவார் போல தெரியுது. சரின்னு போலான்னு போனோம். போயிட்டு என்ன பண்ணோம், அங்க அங்க ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. அங்க கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு. ரைட் ஓகேன்னு சொன்னோம். போனோம். அந்த ஐயரு நம்மள ஒரு மாரியா பார்க்குறாரு. அது முருகன் கோயிலுக்கு. அங்க போனா ஒரு மாரியா பார்க்குறாரு. என்னடா இதுன்ட்டு. சரி ரைட்டு. அவருக்கு முருகன கும்பிட்டு, அதுக்கப்புறம் ஜீவ சமாதி ஐயாவோட சாமிகிட்ட பாம்பன் சாமிகிட்ட போய் வேண்டிட்டு அங்க ஓரமா நான் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தோனே ஒரு பைரவர் வந்தாரு. எதார்த்தமா வந்தாரு. அது வீடியோ சரியா எடுக்கல. எடுக்கிறவங்க அவங்க எடுத்திருக்காங்க. நான் வந்து பண்ணல. அப்புறம் தான் தெரிஞ்சது வீடியோ எடுக்குறான் போல அப்டின்ட்டு. அப்போ அந்த பைரவர்கிட்ட நான் கேட்கிறேன், "என்ன கனகம்பட்டி போலாமா?" அப்ப குரு பூஜை வரப்போகுது. குரு பூஜை கிளம்ப அது முன்னாடி. கனகம்பட்டி போலான்னா, அது பேசுது. அது பாஷை நமக்கு புரியல. ஆனா பேசுது எனக்கு மனசுல தெரியுது. போலாம் அப்டின்னு சொல்ற மாரி மனசுல உணர்ந்தேன். அது மாரி ஒரு அனுபவம் அங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்துட்டு பைரவருக்கு பிஸ்கட் நான் கூட வந்த நண்பர் குடுக்குறாரு. சாப்பிடவே சாப்பிடல. வாங்கவே வாங்கல இது. அதே பிஸ்கட்ட நீங்க குடுங்க சாமி அப்டின்னு சொன்னா, நான் குடுத்தா நல்லா சாப்பிடு. அப்ப நம்ம வந்து அவங்க வரவேற்கிறாங்க அவங்கள. அது எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு இதுல என் வாழ்க்கையில போன ஜென்மத்திலயோ என்னன்னு தெரியல. ஏதோ படிச்சிருக்கேன். இந்த ஆன்மீகத்த ஏதோ படிச்சிருக்கும் போது. அதனால எனக்கு இது நடக்குது. இப்படி ஒரு அனுபவம் எனக்கு நடந்தது அங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பழனியில சொன்னோம்னா நெறைய விஷயம் அனுபவங்கள நான் சொல்லணும். அது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அது சின்னதா பார்க்குறவங்களுக்கு ஏதோ சிம்பிள் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணேன், லாக்டவுன் முன்னாடி நம்ம பாம்பன் இது பழனி பின்னாடி அந்த ஆவின் இருக்கு. இந்த ஆவின் கம்பெனி கவர்மெண்ட் அரசாங்கத்தோட பாதை இது ஒண்ணு இருக்கு. அது பின்னாடி வந்து மௌனகிரி சாமின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவ சமாதி. அவரு வந்து மலை மேலேயே உட்கார்ந்து தியானம் பண்ணி இருந்திருக்காரு. மலை மேலேயே அவரு ஐக்கியமாயிட்டாரு. ரொம்ப நாளா மேல இருந்திருக்காரு. அவரு ம மலையாள சமூகத்த சேர்ந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அவர்கிட்ட வந்து டாட்டாலாம் வந்து அவர்கிட்ட அ வந்து பார்த்துருக்காரு. அவரு கேட்டுருக்காரு உங்களுக்கு என்ன வேணுன்ட்டு. "நீ போ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி அவர அனுப்பிச்சுட்டுருக்காரு. அவரு வந்து அவர் வாரிசுலாம் இப்ப இருக்கிறாங்க. மதுரைல இருக்காங்க. ஒரு மகனும் ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்தது. மகன் இறந்துட்டா போது. பொண்ணு இருக்கான்னு நெனைக்கிறேன்.
அவ்வளோதான். அது அது ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. எங்கே போனாலும் அது ஜீவ சமாதியில் பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது அங்கே. அது மாதிரி. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் நான் அங்கே போடுவேன். காலையில் போயிடுவேன் குளிச்சுட்டு. நான் ரூம் எடுத்திருந்தேன். அங்கே போய் குளிச்சு தனியாக போயிருந்தேன். அந்த வழி யாருமே கூட்டு போகல அப்போ. அப்போ போய் நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த ஜீவ சமாதியில் உட்காந்து பார்த்தா மழை நேராக தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மலை மேலே பார்க்குறது. எனக்கு பசி கிசி எதுவும் கிடையாது. அங்கே வந்து ஒரு இப்போ இருக்கிற ஒரு சித்தர் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் இப்போ இடுமன் மலைக்கு வந்துட்டார். அப்போ அவர் இருப்பார் அங்கே உட்காந்துருப்பார். கத்திக்கிட்டே இருப்பார் அவர் எப்போ பார்த்தாலும். அப்புறம் டீ வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவேன். அதேமாதிரி உட்காந்துனே இருப்பேன். அது சாப்பாடு நேராக யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. காலையில் 11 மணிக்கெல்லாம் இருந்தாங்க சாமி சாப்பாடு அப்படின்னு பாயில் இருக்கும். சரின்னு வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் மணி ஒரு 7, 8 மணிக்கு நான் நினைக்கிறேன். சாமி பழனி முருகருக்கு வந்து இது பண்ணுவாங்க, அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களே. விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்களே. இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு? அந்த சந்தனம்லாம் வைப்பாங்க. மார்ல நைட்ல வந்து இந்த சந்தனம் அரைச்சி வைப்பாங்க. ஒரிஜினல் சந்தனம் வைப்பாங்க. இதெல்லாம் கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. அவங்கவுங்க ஏதோ வாங்கிட்டு போறாங்க. பணம் இருக்கவனுக்கு தான் அதுவும் கிடைக்குது. ரைட்டு ஓகே. கிடைச்சான்னா கிடைக்கலன்னா இருக்கு. சாமி இருக்காரு நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கு. அப்போ மணி ஒரு 9:45, 9:30 இருக்கும். அங்க வந்து இங்க நம்ம அங்கே பக்கத்துல ஒரு சித்தர் இருக்குன்னு சொன்னேன்ல, அவர நாடி வராரு. வரும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த பால் எடுத்துட்டு வராரு. பாட்டில் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அவர்கிட்ட குடுக்குறா. அவரு என்ன பண்ண குடு அங்க. அப்படி சித்தங்கிட்ட குடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு எனக்கு. கிண்டலா சொல்லுவாரு. அது ஏதோ நான் ஏதோ சித்தனா உலாவினுங்கிற மாதிரி என்ன கிண்டல் பண்ணுவாரு அவரு. சரி சந்தோஷம் அப்படின்னு வாங்கி குடிச்சேன் நான். அது அவருக்கு கிடைச்சது. சரி அது ஒரு வாட்டி தான் கிடைச்சது. சரின்னு பார்த்தா மறுபடியும் மறு மாசம் போயிருந்தேன். போகும்போது இதே மாதிரி அதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா நைட்டு. அப்போ கணக்கம்பட்டிக்கு நான் எப்பவுமே வந்தேன்னா கணக்கம்பட்டிக்கும் பழனிக்கும் சுற்றிட்டே இருப்பேன். நைட்டில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து நான் அந்த கிரிவலம் சுற்றுவேன். கிரிவலம் சுற்றுவோம் போயிட்டு. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு சூட்சமெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து சொன்னால் பெரிய பெரிய கதை அது. அப்போ நைட்டு மணி கணக்குப்பட்டிக்கு வந்துட்டு ஒரு 10, 11 மணிக்கு கணக்குப்பட்டி வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் அங்கே பணி செய்கிறாரு பூஜாரி. அவர் கேட்டார், என்ன சாமி வரீங்க போகிறீங்கன்றாரு. இல்லை என்னெல்லாம் கூட்டும் போக மாட்டீங்களான்னாரு. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க எப்படிங்க நான் கூட்டும் போகிறது? வர்றதெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னா காரில் வந்து உட்காந்துட்டார். போகலான்ட்டு கரெக்டாக 11:55 போகிறோம். நீங்கள் வர நேரம் பாருங்கள். ஐயா சாமி பழனி மலை நவபாஷான சிலையை வந்து அபிஷேகம் பண்ண பால்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வர நேரம் பார்த்தீங்களா டைம் மணி 12 ஆயிடுச்சு. இனிமேலாம் எங்கே கிடைக்க போகுது? வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற. கரெக்டாக 12:20 இருக்கும். அந்த பால் யார் கறந்து எடுத்துட்டு போயிட்டு சாமி கொடுக்குறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துகிட்டு வராங்க. 12:20 எடுத்துகிட்டு வராங்க பால். எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தீர்த்தனா கொஞ்சம் தானே குடிப்போம். ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன கிளாஸ் குடித்தோம் நாங்கள். ஒரு 4, 5 பேர் மொத்தம். இந்தாப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அது மாதிரி நடந்தது. அதே மாதிரி அந்த மாரில் வைக்கிற சந்தனம் ஒரு வாட்டி எனக்கு கிடைச்சிது. கொடுத்தாங்க. எனக்கு தேடி நான் நினைச்சா அது வருது. ஐயா கொடுக்குறாரு. அது மாதிரி வந்தது. அதை கொடுத்துட்டேன் நிறைய பேர். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரதில்லை. எந்த ஜீவசேவை போனாலும் எந்த மாலை திருநூறு எது கொடுத்தாலும் நான் எடுத்துகிட்டு வரல. வர்றதா அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா பக்கத்தில் நினச்சிட்டு இப்போ நம்ம கூட வரோம் பார்த்தீங்களா, ஐயோ நமக்கு கிடைக்காதா, எனக்கு ஒரு மாலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் வருவேன் எதுவும் நமக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ண வாங்கி இப்படி கொடுத்துருவேன், இதை வச்சுக்கப்பா அப்படின்ட்டுருவேன். நம்ம வந்து சாமி கடவுள் நம்ம மனசுல இருக்காரு. நீ ஐக்கியமாயிடணும். அது புரியல ஜனங்களுக்கு. நான் எப்படி அவங்களுக்கு சொல்றது? ஐக்கியமானோம். இப்போ ஐயா இருக்காரு. ஐயா கிட்ட நீங்க ஐக்கியமாயிடணும். அவ்வளோதான். ஐக்கியமாயிட்டா அவர் உன்னோட சரீரத்தை அவர் பார்த்துக்க போறாரு. அவ்வளோதான். உனக்கு என்ன பிரச்சனையோ அவர் பார்த்துக்க போறாரு. எப்போ செய்யணும். ஆனால் நீ திட்டம் போட்டு அவசரப்பட்டு நீ இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு கட்டையில் இருந்ததுனால தான் பிரச்சனை உனக்கு. குத்துதே குடையுதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கணக்கம்பட்டி ஒரு பக்தர் ரொம்ப அறிவாளிங்க எல்லாமே. ரொம்ப அருமையான ஆளுங்க, யதார்த்தமான ஆளுங்க. அவங்க பேசுகிற தமிழ், அவங்க நினைக்கிறது, ஐயா மேலே இப்படி பாசத்துக்கு நான் அந்த இது சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப விஷயம் நல்லா இருக்கு. ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், டேய் சாமி கோளாறாரா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்ச நாள் தெரியாமல் இருந்தது. நாங்கள் வந்து இந்த சென்னையில் வசிச்சதுனால நான் தெலுங்கு பேசுவேன். தெலுங்கான தான் நாங்கள். ஆனால் அந்த தமிழ் ரொம்ப எனக்கு பட்டு. தமிழ் மேலே எனக்கு ரொம்ப உயிர். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். அப்புறம் தமிழ் மேலே உயிர். நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் அதெல்லாம் விட்ருங்க. அதெல்லாம் எல்லாம் மாயே. இதெல்லாம் கலியுகம். நடக்கும். அப்போது அந்த கோளாறுனா என்னடா, அப்புறம் எங்கள் தெரிஞ்ச நண்பர் இருந்தார், அவர் தேவர். அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க கோளாறுன்னா உஷாராரு எச்சரிக்கையாருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. அப்படியா சந்தோஷம் ஐயா சொல்லிடு. அவர் சொல்லுவார். ஐயாவே சொல்கிறானா பாருங்க, நீ கோளாறா இரு, உஷாரா இரு,
இந்த நேரத்துல இத பண்ணு, இந்த நேரத்துல இது பண்ணாத அப்படி சொல்லுவாங்க. நேரம், காலம், டைம் எல்லாமே உண்மை இருக்கு. கடவுளும் அத கடைப்பிடிக்கிறாங்க. சித்தர்களும் அத கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு மருந்து கண்டுபிடிச்சா கூட அதுக்கான நேரம், காலம் பார்த்து தான் அந்த செடிக்கு வந்து அந்த பாவ விமோசனம் செய்து அந்த நேரத்துல அந்த அந்த மூலிகைய எடுத்து வைத்தியம் பார்த்துருக்காங்க. அப்படி. நம்ம கணக்கம்பட்டி பக்தர்கள் வந்து மூடாந்திரமா அப்படியே கணக்கம்பட்டியே முழுசா நம்பிடுவாங்க. எதனா சொன்னோன்னு வச்சுங்க, "இத செய்யாதப்பா, இது வாஸ்து பிரகாரம் சரியில்ல, இது டைம் சரியில்ல, கொஞ்சம் பண்ண" எல்லாம் ஐயா பார்த்துப்பார். போ அப்படின்ருவாங்க. எல்லாம் சாமி இஷ்டம். அவர் இஷ்டம், அவர் இஷ்டம், அவர் இஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. ஐயா குடுக்குறாரு. நீ புத்திசாலித்தனமா உன் அறிவ பயன்படுத்தணும். ஆண்டவன் அதான் அறிவு. ஆண்டவன் தான் உன் அறிவை வந்து நீ மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த திறனை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த பூமியில நீ வந்து சாதிச்சு, ஆன்மீகத்திலே நீ சாதிச்சு, நீ நினைச்சத நீ நடக்க முடியும். பிறவா வரம் எடுக்கிறதுக்கு ஆன்மீக பயணத்தை நீ மேற்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க ஜீவசம் கோயிலுக்கு போகும்போது நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க. நம்ம பொருளாதார பிரச்சனை, நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவை பிரச்சனை இருக்கோ, அத நீ சரி பண்ணினா, அத மாத்திரம் நீ சரி பண்ணிக்க. ஆனா அதையும் போட்டுக்கிட்டு, எனக்கு ஆன்மீகமும் வேணும், சாமி மாரி ஆகணும், மந்திரம் பண்ணணும், மாயாஜாலம் பண்ணணும், அத பண்ணணும் நீ நினைச்சீன்னா 2ம் கெட்டானா ஆயிடுவ. எல்லாருக்கும் அது வந்துராது. இப்ப ஜோசியம் படிச்சாலும் ஜோசியம் சொல்றானா? கிடையாது. எவ்வளோ பேரு? ஒரு கிளாஸ்ல 50 பேர் படிக்கிறாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்களா? கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி விதிச்சிருக்கு. இப்படிதான் வாழணும், இவன் இப்படிதான் இருக்கணும், இவன் இந்த பூமிக்கு வந்து இந்த கர்மாலாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க அதுக்கு வளைஞ்சு கொடுத்து நீங்க போங்க. உங்க கர்மாவ நீங்க கழிச்சுட்டு நிதானமா பொறுமையா போங்க. எல்லாமே நடக்கும். ஒண்ணும் ஆயிடாது. பாருங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, "ஒரு வேளை சோத்துக்கு நான் வந்து கஷ்டப்படுறேன். நான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது" அப்படின்னு சொல்லுவான். இதே ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன பாருங்க. அந்த செத்த போயிடுவான். கிடையவே கிடையாது. அதுலேருந்து மீண்டு வந்துருவான். அவங்களுக்கு யார் உதவி பண்றாங்க? ஆ அதான் பாயிண்ட் அங்க. நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வம், நம்முடைய ஐயா. அதுக்கப்புறம் பித்திருக்கள். உங்களுடைய பித்திருக்கள் வந்து உங்கள தூண்டி விடுவாங்க. ஆனா பித்திரு தோஷம் பண்றது அந்த திதி, காரியம் பித்திருக்கள் பண்ண வேண்டியதுல நீ கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவங்க பிரேக் பண்ணிடுவாங்க. என்னடா அது நம்ம பெத்து வளர்த்த புள்ளைங்க, நம்ம சொத்து அனுபவிச்சுதுங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்குது, எதுவும் நினைக்க மாட்டேங்குதுங்க. அப்படின்னு அது வந்து இதாகி நம்மள சில விஷயங்கள வந்து ஜாம் பண்ணி வச்சு அந்த கஷ்டத்த குடுக்கும். இதுதான் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றது. நீ விஞ்ஞானபூர்வமாவோ வெளியில சொல்ற அந்த அதுக்கெல்லாம் போகக்கூடாது. இது வந்து முழு முழு ஆன்மீக நம்பிக்கை இருக்கவன் தான் இந்த வீடியோவ பார்க்கணும். இதுல இருக்க விஷயங்கள நீ செய்யணும். நான் இல்லாதது, பொல்லாதது, யாரும் சொல்லாதது நான் சொல்லல. இப்படிதான் நடக்கும். எனக்கு சுயம்பா எனக்கு எல்லா எண்ணங்களும், எல்லா இதுவும் ஆண்டவன் குடுத்துருக்கான். எனக்கு வருது. அதான் சொல்லிட்டேன். என்ன சுத்தி நெறைய சித்தமார்கள் வராங்க, போறாங்க, செய்றாங்க. நான் செய்றது கிடையாது. யார்கிட்டயும் நான் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா, எதையுமே நான் கேட்டு நான் ஒருத்தருக்கு பண்ணேன்னா, அந்த கர்மா நான் ஏத்துக்கணும். அப்படி சில விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த கர்மாலாம் வந்திருக்கு. ஆனா அத பண்ணி அத பயனடைஞ்சு போனவங்க என்ன பண்ணாங்க நமக்கு? அவன் சாதாரண மனுஷன்னு காமிச்சுட்டு போயிட்டான். அவனோட தராதரத்த காமிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப எதுக்கு நம்ம பண்ணணும்? தேவையில்ல. அதனால ஏழப்பட்டவங்களுக்கு அவன் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லுவேன். எல்லா பிரச்சனைகளும் அது சொல்யூஷன் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படி செய்யுங்க. உன் மனம் வந்து பக்குவப்படுத்தணும். ஒருத்தனை வந்து நீ புரியக்கூடிய சக்திய உருவாக்கணும். நீ ஒரே பார்வையில ஒரே இதுல இருக்கக்கூடாது. பலதரப்பட்ட பார்வையில இருக்கணும். பலதரப்பட்ட மக்கள நீங்க பார்க்குறீங்க. அப்போ வந்து பலதரப்பட்ட உங்களுக்கு வந்து ஒரு அறிவு சிந்தனை வரணும். இது கரெக்ட்டா? இது கரெக்ட் இல்லையா? இது உண்மையா? இது பொய்யா? இப்படியெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா வயிறு முட்ட நம்ம சோற தின்னுட்டு, "ஐயா, நீங்க பார்த்துக்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டா நமக்குன்னா சாமி வேலைக்காரன் கிடையாது. அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவரு எவ்வளவோ கோடி மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆட்கொண்டிருக்காரு. அ அவரும் சித்த மார்க்கத்த வந்து அவரு ஒரு நிலைக்கு வந்து அடைஞ்சுட்டு அவரு போயிட்டாரு. அவரு என்ன செய்யணும்னு நெனச்சாரோ, அத செஞ்சுட்டு இருக்காரு அங்க. எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து பண்ண மாட்டாரு. அந்த ஆன்மீகத்தில எந்த எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கும் அவங்க அடிக்கடி காட்சி குடுப்பாரு. அடிக்கடி சொல்லுவாரு. அது மாரி ஆளுங்கள அவர் பயணம் பண்ணி அவங்கள மத்தவங்களுக்கு சொல்லுவாரு. "இப்படி சொல்லு. இதோ வரான் பாரு இவன். அவன் பாரு. அப்படி பண்றான்." அப்படின்னு சொல்லுவாரு. நீ அவர் சொல்ற பரிபாஷைய நீ வந்து புரிய முடியாது. பரிபாஷை தான் இது. நானே என்ன ஃபர்ஸ்ட் அப்படிதான் நான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பரிபாஷை பேசுறாங்க ஒண்ணும் புரியல. அப்படி இப்படின்னு கிண்டல். அப்ப நான் உணரும்போது எனக்குள்ள சில பேர் ஐக்கியமாகும்போது எனக்கு வந்து நெறைய கோவம் வரும் பயங்கரமா. ஆன்மீகத்தில கோவம் வரக்கூடாது. ஆனா வரும். நியாயமான கோவம் வரும். அந்த கோவத்த நான் அடக்கி வச்சுக்கிறேன். சில பேர் என்ன நேரா பார்க்க வரும்போது, அவங்க யாரு? என்ன? எதுக்கு வந்துருக்காங்க? நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா? கெட்டது பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிரும். ஆனா நான் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சாதாரண மனுஷன் பாவம். ஏதோ கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க. ஆனா என் கூட சில பேர் இருக்காங்க. என்ன வந்து புரிஞ்சா மாரியே நடிப்பாங்க. தெரிஞ்சா மாரியே நடிப்பாங்க. ஆனா தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி உங்கள நம்பி தான் சாமி நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்றது நீங்க?
என்னையும் நம்ப மாட்டாங்க, அவனையும் நம்ப மாட்டாங்க. உடனே போயிட்டு யூடியூப் எடுத்து தட்டுவாங்க. யூடியூப் எடுத்து தட்டி யாருன்னா சித்தருங்க என்ன சொல்லியிருக்காங்களா அவங்க ஜென்யூனா ஹைஜீனிக்காக சொல்லியிருப்பாங்க. ஓ நம்ம சாமியோட ஒரு பெரிய சாமி அவரு அப்படி சொல்லுவோம். நான் வந்து யாரையும் நீ என்ன குருவா ஏற்றுக்கோ, நீ என் சிஷியை நான் சொல்ல மாட்டேன். இது மாட்டேன். அதுக்கான ஆளுங்களை தகுதியான ஆள் கிடையாது. வேஸ்ட். அது நான் அந்த ஆன்மீகத்தை நான் அசிங்கப்படுத்துறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனாலும் நான் சுயமாக தான் இருக்கிறேன். வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முடிச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். அவன் வந்து நம்ம தப்பாக நினைக்கிறான், அவன் செய்யல போல, அதெல்லாம் நான் நினைக்கிறது கிடையாது. அது அவனுடைய கர்மா. அவன் ஏற்றுக்கு போவான். நம்மக்கிட்ட வந்து நேரம் மூஞ்சி நிறையா நாளாக பேசுவான், பின்னாடி போய் வேற மாதிரி சொல்லிட்டு போவான். ஏன்னா நம்ம சில வேலைகள்லாம் செய்வோம், சித்து வேலைகள்லாம் நமக்கு அது கொடுப்பாரு சாமி. சில இதெல்லாம் தமாஷ் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாரு, அது ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. ஆனால் சித்து பண்ணக்கூடாது. பண்ணால் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அது பண்ணும்போது பார்ப்பாங்க, நம்ப மாட்டாங்க, நம்பாமையே இருப்பாங்க. இப்படியே குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம இப்படி ஆகணும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும் அப்படின்னு. அது எண்ணம் இயற்கை, அது மனிதனுக்கு இயற்கை. தனியாக யாரும் வந்து கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு கடையில் போய் ஒருத்தர் வேலை செய்கிறான், வேலை செஞ்சுனே இருப்பான், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவான், தனியாக போய் ஒரு கடை வச்சுக்குவான். அதுதான் பண்ணுறாங்க இப்போ. தனியாக கடை வைக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. அது போட்டோம். ஆனால் விசுவாசம் நமக்கு வந்து இத்தனை நாள் சம்பளம் கொடுத்து நம்மளை வச்சு இந்த முதலாளி நீ மறக்க கூடாதுல்ல. மறந்துடுன்னா இந்த நன்றின்ற ஒரு அது இது இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். நீ ஆன்மீக தகுதி இல்லை. கண்டிப்பாக தகுதி கிடையாது. போறாம பொச்சிருப்பு, ஒருத்தர் ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, கோவம் அதிகமாக தேவையில்லாமல் கோவம் போடுறவங்களுக்கு ஆன்மீகம் வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க. நீ என்னதான் தியானம் பண்ணு, என்ன மந்திரம் பண்ணு, யோகம் பண்ணு, எதனா பண்ணு, வராது. ஆனால் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் வரும். உண்மையான சித்த பக்தர்களுக்கு தான் வரும். சித்தர், மகான், யோகி இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். அவன் என்ன பண்ணாலும் அடுத்த செகண்டாக கைக்குடி வந்துடும். ஆனால் தான் இன்னைக்கு ஜனங்க போயிட்டு சித்தர் ஜீவசமாதி இப்போ நடைமுறையில் வாழ்க்கை இப்போ லைவ்ல இருக்கிற சித்தர்களை போய் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, போறாங்க, வராங்க. அது மாதிரி புரியணும். உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன தகுதி பண்ணணும். நீங்க வந்து மனம் ஒப்ப மாட்டேது விடுங்க. நம்மள மாதிரி மனிதன் தானே அவரு. அவர் சொன்ன நம்ம ஏன் எடுக்கணும்? அவர் ஏதோ சொல்றாரு, சுத்தருங்க கூட இருக்காரு, அது இருக்கா, இது பண்றா, அது பண்ண. ஆனா அனுபவிச்சுன்னு தெரியும். என்கிட்ட வந்து அனுபவிச்சுங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்ணி குத்துறேன், எப்போ நான் தேவைகளை பூர்த்தி தெரியுமா, ஆனா என்ன உணரல அவன். அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டாங்களா கண்டி, என்ன உணரல. அப்போ என்ன ஆச்சு இப்போ? ஆனால் தான் சொல்ல, என்னை யார் உணர்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பக்கத்துல வச்சுப்பேன். சும்மா போலி பேச்சு, ஊர்க்கதை பேசுறது, நான் பேசுறேன்னு வாக்கு கொடுக்குறவங்களாம் நம்ம வச்சுக்கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கும் பக்கத்தில் வச்சுக்க கூடாது. உன்னுடைய முன்னேற்றத்தை கம்மி பண்ணிடுவாங்க, உனக்கு அவப்பேர் உண்டாக்குவாங்க. உனக்கு தெரியாமல் உன்னை தேடி வரவங்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி சில பேர் இழுக்கு ஏறுற மாதிரி சில விஷயம் நம்ம பண்ணிடுவாங்க. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க எல்லா விஷயங்களும் நம்ம விளக்கம் சொல்லணும் அவசியம் கிடையாது. உன்னை விட்டு ஒருத்தன் போறானா நீ ரொம்ப சந்தோஷப்படணும். நான் அப்படிதான் சந்தோஷப்படுவேன். என்னை விட்டு ஒருத்தன் போறான்னா ரொம்ப சந்தோஷப்படும். அப்பா முடிஞ்சிடாப்பா, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம ஏதோ அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அப்படி இருக்கிறாங்க ஜனங்க இன்னைக்கு. நம்ம நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வெளி உருவத்தில் பார்க்குற மக்கள் வந்து அப்படியே இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்துனுக்குறாங்க. வெளி உலகத்தை வாழ்றது வேற, உள்ளுக்குள்ள உண்மை நேச்சரா இருக்கிறது வேற, பிறவி குணம்ன்றது வேற. அப்படி இருக்காங்க. அதனால இருக்கட்டும், அவங்க இது அதனால நமக்கு தேவையில்லை. நம்மளாம் யார், நான்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். ஏதோ நம்ம சித்தருங்களை வழிபாட்டில் இருக்க நமக்கு கொடுக்குறாங்க, செய்கிறேன். நான் வந்து ஆன்மீகத்தை வரணும்னு நான் வரல. என்னை சின்ன வயசுல என்னை அறியாமையே அதை என்னை கூப்பிட்டுட்டே வந்திருக்கு. அதுக்கு ஒரு வாழ்க்கை வரலாம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது, டைம் இல்லை. அதனால இந்த அனுபவத்தை இன்னைக்கு ஒரு அனுபவம் சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் கேரளா போகிறதுனால கேரளாவுக்கு போயிட்டு ஐயாவோட முன் சரீரத்தை பற்றி அவர் பிரபாகர சுவாமிகளுடைய இதுக்கு அவரோட வரலாறே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்தேன். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். என் கஷ்டத்துங்களை வெளியே சொல்லிக்க மாட்டேன். கஷ்டப்படுறவங்க ஒருத்தர் சொன்னால் நம்ம உதவி பண்ணாங்க. ஆனால் நம்ம அந்த கர்மா அது நமக்கு யார்கிட்ட வாங்கணும்னு ஒரு விதி இருக்கு. யார்கிட்ட வாங்கணும் அவன் எங்களுக்கு தெரியும். இவங்ககிட்ட வாங்கணும், இவங்ககிட்ட வாங்கக்கூடாது. இல்லை இவங்ககிட்ட சும்மா கேட்டு பாருங்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் வேலை. எங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் தான் அது வந்து பக்குவமாக ஆகும். புற வாழ்க்கையில் வாழ்கிற மனிதனுக்கு நமக்கு அது சம்மந்தம் கிடையாது. அது வேற. அது அவங்க பொருளாதாரத்தை வந்து பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள தப்புன்னு சொல்லக்கூடாது. நடந்த கதையை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியல, நீங்களும் சாதாரண ஆள் தானே. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சாமி இப்படிலாம் புலம்புறாரு, இவர் யாரோ மோசம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் இப்படிலாம் புலம்பின்னுக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோசம் பண்ண விட நான் கண்டுக்க மாட்டேன். என்னை ஏமாத்தின விட நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் ஆத்மா யாரு, நான் யாரு, நான் எந்த பேரில், நான் போன பேரில் எப்படி இருந்திருப்பேன், இந்த பேரில் எப்படி இருக்கிறேன். நம்ம சுற்றி நமக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்தா, ஆண்டவன் எதுக்கு அமைச்சு கொடுத்தான்,
இது எது வரைக்கும் இருக்கும், இது எப்போ நம்மளை விட்டு போவோம்னு எல்லாம் தெரியும். ஆனாலும் எந்த மேலே ஆசை கிடையாது. உண்மையான அன்பு மேலே தான் நான் ஆசைப்படுவேன். அந்த அன்பு உண்மையான அன்பு தானா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன். நிறைய டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணாமல் நான் கிட்ட வச்சுக்க மாட்டேன். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ இன்னும் 2 3 நாள் கழிச்சு நான் போடுறேன். கேரளா போயிட்டு வந்துடுறேன். கேரளாவில் ரொம்ப வெயிலாக இருக்குது. உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து என்னை நேசித்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் தான் அடுத்த விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் என் மூலமாக கிடைக்கிறதுக்கு எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை. கிவ் அண்ட் டேக்கின் பாலிசி தான் இந்த பூமியில். ஆத்மா சந்தோஷமாக இருக்கணும். என்ன பக்தர்களே, ஆத்மா சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான் பாலிசி வச்சுங்க. ஆத்மா சந்தோஷம் எங்கே வரும் பார்த்துங்க. அவ்வளோதான். ஆனால் அது நினைக்கும் போது கற்பனையில் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நேரடியாக பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஐயா சேச்சான் அப்படின்னு இருக்கும். அதனால் விட்டுருங்க. வந்தால் சந்தோஷம், வரலைன்னா பரம சந்தோஷம். அவ்வளோதான். வாழ்க்கை கடந்து போங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் அவ்வளோதான் மாறிட்டீங்க. ஆனால் மாறக்கூடாது. உங்கள் கடமை இருக்குது. இப்போ தான் நீங்கள் ஆன்மீகத்தை உணர்றீங்க. ஆனாலும் உங்கள் கடமை இருக்குது. உங்கள் கடமையெல்லாம் முடிங்க. கல்யாணம் ஆயிருக்கும், புள்ள குட்டி இருக்கும், அதை படிக்க வைக்கணும், நம்ம எல்லாம் அம்மா அப்பா இருப்போம், இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் முடிச்சுப்பாங்க. வேறு வழி கிடையாது. கடந்துட்டோம். நீ ஆன்மீகத்துக்கு வரணும் 7 வயசில் வரணும். வள்ளலார் மாதிரி 7 வயசு வரணும். பிரபாகர் சாமி 8 வயசில் 6 வயசில் வந்துட்டாரு. அப்படி வந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு 30 35 வயசில் சித்தி ஆகி எல்லாமே அஷ்டமா சித்தெல்லாம் பெறாங்க. ஆன்மீகத்தில் முன்னேறணும், பெரிய ஒரு சித்தர் ஆகணும், செய்யணும், பண்ணணும்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. உடலை வந்து நீ வந்து அது இயக்க தெரியணும். உனக்கு ஒவ்வொரு உறுப்பு ஒன்று இயக்க தெரியணும். அப்போ தான் ஆன்மீகம் தரும். சும்மா 19 போய் நீ கும்பிட்டுன்னு சாமி கும்பிட்டு நான் வந்து ஆன்மீகத்தை போயிட்டேன் அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்தை வச்சு நீ தற்காத்துக்க உன்னை. அவ்வளோதான். அடுத்த பிறவி வந்து எடுத்துக்கலாம். அடுத்த பிறவி வந்து நீ உண்மையிலே ஆன்மீகம் இப்போ படி. இப்போ படித்து முடிச்சா அடுத்து வந்து கண்டினியூ ஆகும். அது மாதிரி தான் எனக்கு ஆகிருக்கு. இல்லைன்னா ஆன்மீகம்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது. எனக்கு பேச்சே ஆன்மீகத்தை பற்றி பேச்சு பேசினாலே அந்த வாயில் வந்து குளறுபடி வரும். அந்த வாயில் நுழையாது. சாமியை சொல்லுவாங்க. சாமி கும்பிடுங்க மந்திரம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். அது இது மந்திரம் நம்ம சொல்லி தான் மந்திரம் கேட்க போறாரா சாமி? சாமி தெரியாதா? எல்லாம் அறிந்தவராச்சே. அதான் சொல்ல என்ன உன் கஷ்டத்தை நீ ஏன் போய் சொல்ற? உன் கஷ்டம் உனக்கு தெரியாதா? அவருக்கு இத்தனை கோடி மக்களை படைச்சிருக்காரு சாமி. தெரியாதா? யாருக்கு என்னென்ன சிப்பு போட்டிருக்கோன்னு, எந்த சிப்பு என்ன வேலை செய்யுது அப்படின்னு தெரியாதா? ஆனா உணருங்க. நீங்க யாரும் உணருங்க. உணர்வு தந்தா நீ என்ன நினைக்கிறீங்க? உணர்வு தந்தா என்ன நினைக்கிறீங்க? நம்மள என்ன உணர்வுன்றா இன்னும் ஒண்ணுமே புரியல. உணர்வு தானே உங்களை சுத்தி என்ன நடக்குது? நீ என்ன பண்றன்னு பாருங்க. என்ன பாக்குற? ஏன் அங்க பாக்குற? அப்படி பாருங்க. சின்ன சின்னதா யோசிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? பணம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் நான்லாம் ஒன்றுமே சம்பாதிக்க கிடையாது. ஏதோ பக்தர்கள் யாருன்னா வந்து எதனா கொடுத்தா வாங்கிப்பேன். இல்லைனா வேணும்னா யாருன்னா ஃபோன் பண்ணேன் நினைப்பேன். அவங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவாங்க. எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்கு. நான் இந்த பூமியில எப்படி வாழணும்? அவன் எனக்கு வேணும்னா இப்போ எனக்கு கார் இருக்கு, எல்லாமே இருக்கு எனக்கு. அதெல்லாம் நான் என் காரை நான் எடுக்கிறது கிடையாது. நான்லாம் பயங்கரமா நல்லா ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ வேணாம். யான் மீதி வேணாம். அதெல்லாம் மறந்தாச்சு நான். நிறைய நான் வந்து மெம்பர்லேருந்து லாஸ் ஆகி போயிடுச்சு. அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரு 10 பேர் பயன் அடையணும். அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும். சாமி மாதிரி நம்மளும் தைரியமாக இருக்கணும். இதுதான் இவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஏன் நம்ம இப்போ அவ்வளோ உடல் வருத்தம் பண்ணுறது, மனசு வருத்தம் பண்ணுறது, வருந்துருது. ஆனால் எதுக்கு? அதே மாதிரி பக்கத்தில் அக்கத்தில் நண்பர்கிட்ட தேவையில்லாத மற்றவங்க கதையும் பேசாதீங்க. அது பெரிய முன்னேற்றத்துக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ரொம்ப இருக்கணும். மனசில் வேண்டிங்க. ஒருத்தனை வாழ்த்துனா மனசில் வாழ்த்துங்க. இப்போ அவன் நல்லா இருக்கட்டும், அவன் கஷ்டப்படுறான். சாமி என் கண்ணுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தை பார்க்குறோம். நீங்கள் வந்து அவன் நல்லா பார்த்து அப்படின்னு சொல்லணும். விரோதியாக இருந்தால் கூட வெளியே வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லி தான் விரோதி அவன் நல்லா இருக்கட்டும் சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஆனால் அது மாதிரி பழகிங்க. இதை பாருங்கள், இதுக்கே வீடியோ இவ்வளோ தூரம் ஓடிச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.